நடவடிக்கைக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதற்கான அண்மை செய்தியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த அமலாக்கத்துறையின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி காவல்துறை 5 நாள் காவலில் வைத்து அவரை விசாரணை செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பேசுவதற்காக டெல்லி செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இந்த வழக்கு பதிவு குறித்த விவரங்களை சொல்லுங்கள். இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கிலே டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். வழக்கு பதிவு செய்த போதே சுகேஷ் சந்திரசேகரிடம் இருந்து முதல் கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 1.3 கோடி தகவலை அளித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பின்னர் கைது செய்யப்பட்ட ஹவாலா தரகரான நரேஷிடமிருந்து கொடுத்த தகவல்களின் மேலும் 50 லட்சம் ரூபாய் பிடிபட்டதாகவும் டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை சேர்ந்தவர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே 1.8 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது போன்ற வழக்குகளிலே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியோருக்கு தகவல் எப்போதும் தெரிவிக்கப்படும். அதே போலவே இந்த வழக்கிலும் தெரிவிக்கப்பட்டது. வருமான வரித்துறையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய விசாரணை தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் தனியாக வழக்கு பதிவு செய்து தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அது கருப்பு பண விவகாரத்திலே இந்த பணம் மொத்தமும் ஹவாலா மூலமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தால் தற்போது அமலாக்கத்துறையும் இந்த விஷயத்திலே தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கணபதி, ஏற்கனவே நீங்கள் தெரிவித்தது போன்று டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் தினகரனிடம் விசாரணை நடத்தினர். இந்த சமயத்தில் அவர் நீதிமன்ற காவலிலும் இருக்கிறார். இப்படி இருக்கும் சூழலில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அமலாக்கத்துறை முதல் கட்டமாக டிடிவி தினகரனிடமிருந்து வங்கி கணக்குகள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை கேட்க இருக்கிறார்கள். அவருடைய வங்கி கணக்குகளிலிருந்து ரொக்க பணம் ஏதேனும் மாற்றப்பட்டதா, அதிக அளவிலே பணம் கணக்கிலே செலுத்தப்பட்டது அல்லது கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது போன்ற விவரங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா, இதை குறித்து அவருடைய ஆடிட்டர், அதாவது கணக்காளர்கள் என்ன தகவல்களை வைத்திருக்கிறார்கள், இந்த தகவல்கள் அனைத்தும் வேண்டும் என கேட்கப் போவதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதாவது அவரிடம் இருந்து பணம் சுகேஷ் சந்திரசேகருக்கு சென்றதா, ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கும் பணம் அவரிடமிருந்து வந்ததா, அப்படி வந்ததென்றால் எந்த வழிகளிலே வந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அமலாக்கத்துறையினரின் விசாரணை என்பது எப்போது தொடங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது கணபதி? அமலாக்கத்துறை உடனடியாகவே தன்னுடைய நடவடிக்கைகளை, விசாரணைகளை தொடங்கிவிடும் என தெரிகிறது. ஏனென்றால் இது போன்ற விஷயங்களிலே பணப்பரிமாற்றம் குறித்த தகவல்கள் எதுவும் மறைக்கப்படக்கூடாது. அது தொடர்பான சாட்சியங்கள், ஆதாரங்கள் எதுவும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆகவே விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கருத்தாக இருக்கிறது. பொதுவாகவே சிபிஐ வழக்குகள் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகள் ஆகியவற்றில் முதல் விசாரணையை தொடர்ந்து பின்னாடியே உடனடியாக அமலாக்கத்துறையும் தன்னுடைய விசாரணையை தொடக்கி விடுகிறது. 2G வழக்கு போன்ற வழக்குகளாகட்டும் அல்லது விஜய் மல்லையா போன்றவர்களின் வழக்குகளாகட்டும் இதிலே சிபிஐயுடன் சேர்ந்து அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்துகிறது. ஆகவே இந்த வழக்கிலும் இதே போல டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவு விசாரணைகள் என்னெல்லாம் நடக்கிறதோ அது தொடர்பான பண பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை உடனடியாக அமலாக்கத்துறை தொடங்கிவிடும் என தெரிகிறது. கணபதி, இந்த வழக்குகள் தொடர்பாக டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய விசாரணையும் அதேபோல் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி சேர்ந்து நடத்துவார்களா, என்ன மாதிரியாக நடக்கும் என்பதை சொல்லுங்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டு விசாரணை நடத்துவார்கள் என்பதுதான் அமலாக்கத்துறையிலிருந்து கிடைத்திருக்கும் தகவல். ஏனென்றால் ஏற்கனவே
டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் ஆரம்ப கட்டமாக சுகேஷ் சந்திரசேகரை அவர்கள் கைது செய்த போது அவரிடமிருந்து பிடிபட்ட பணம், பின்னர் நரேஷை கைது செய்து அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் ஆகியவற்றை பற்றிய தகவல்களை வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு தெரிவித்திருந்தார்கள். அதன்படியே தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை தொடங்கிவிட்டது. அமலாக்கத்துறை இந்த பணம் சுகேஷ் சந்திரசேகருக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளை சுகேஷ் சந்திரசேகரிடம் கேட்கும். எந்தெந்த வழிகளில் இருந்து வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும். அதே போலவே தினகரனிடமிருந்து பணம் வங்கி கணக்குகளில் இருந்தோ அல்லது வேறு விதமாகவோ யாருக்கேனும் கைமாற்றப்பட்டதா, அந்த கைமாற்றப்பட்ட பணம் சுகேஷ் சந்திரசேகரிடம் வந்து சேர்ந்ததா, அப்படி இருந்தால் எவ்வளவு பணம் கைமாற்றப்பட்டது, எவ்வளவு பணம் சுகேஷ் சந்திரசேகரிடம் வந்து சென்றது, கருப்பு பண சட்டத்தின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் அனைத்தும் அமலாக்கத்துறையால் நடத்தப்படும். கணபதி, அமலாக்கத்துறையினரின் இந்த வழக்கு பதிவில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்களா? அதாவது சுகேஷ் சந்திரசேகர், நரேஷ், மல்லிகார்ஜுனா இவர்கள் எல்லாம் இதில் சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக எப்போதுமே அமலாக்கத்துறை ஒரு வழக்கின் விசாரணையை தொடங்கும் போது இது போன்ற வழக்குகளிலே யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று விசாரணை செய்யும் மெயின் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்று சொல்லப்படும் விசாரணையில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே குற்றவாளிகளின் பெயர்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களின் அடிப்படையிலே விசாரணையை தொடங்கும். பண பரிவர்த்தனை விஷயத்திலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க கூடுமோ அவர்களையெல்லாம் இந்த வழக்கிலே சந்தேகத்துக்குரியவர்களாக கருதி அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும். பணம் யாரிடமிருந்து சென்றிருக்கிறது, யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, இதில் எந்த கருப்பு பணம் எவ்வளவு, வங்கி கணக்குகளில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்ற மொத்த விவரங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. அவர்களுடைய தகவல்களை அவர்கள் குற்றப்பிரிவிடம் பகிர்ந்து கொள்வார்கள். குற்றப்பிரிவுக்கு மேலும் கிடைக்கும் தகவல்களை அமலாக்கத்துறையிடம் பகிர்ந்து கொள்வார்கள். இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கு தொடர்பாகத்தான் இந்த பணப்பரிமாற்றம், இந்த வழக்குகள் அனைத்துமே இருக்கிறது. இதில் அவர் பணம் கொடுக்க தயாராக இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் அதை பெற தயாராக இருந்தது யார் என்பது குறித்த விசாரணையும் வர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. இந்த விசாரணை என்பது தேர்தல் ஆணையம் வரை நீளுவதற்கு வாய்ப்பு இருக்குமா கணபதி? இதுவரை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை சேர்ந்தவர்கள் சென்று அங்குள்ள அதிகாரிகள் யாரிடமும் விசாரணையை நடத்தவில்லை. இது பற்றி நாம் கேட்டபோது கூட தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை சேர்ந்தவர்கள் இது குறித்து எங்களிடம் தொடர்பு கொண்டு யாரையும் விசாரிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்கவோ அல்லது விசாரணையை தொடங்கவோ இல்லை என்றார். ஆகவே உறுதியான தகவல் கிடைத்து தேர்தல் ஆணையத்தில் யாருக்கேனும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்த பிறகு இதற்கான விசாரணையை குற்றப்பிரிவு தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு செல்லும். தற்போதைக்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை. டிடிவி தினகரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கணபதி.